ஹாய், ஐம் சுல்தானம்மா, கரியர் கன்சல்டன்ட். இந்த உலகமே சயின்ஸை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் எழுதி டாக்டர் ஆகிறது மட்டும்தான் ஒரே வழியா? இல்லை. நீட் மார்க்ஸ் இல்லாமலே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேல்யூபிள் கோர்சஸ் இருக்குது. முதலாவதாக பிவிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ். மனிதர்களை தவிர உயிரினங்கள் அனைவருக்குமான மருத்துவர். 1 வருட இன்டர்ன்ஷிப்புடன் கூடிய 5.5 வருட கால படிப்பு. 10th +2 ஸ்ட்ரீமில் +2வில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் சேர முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற 5 வெட்னரி காலேஜஸில் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் 100 சீட்ஸ் இருக்குது. 12th மார்க் பேசிக்கில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் அட்மிஷன் நடைபெறுது. வெட்னரி சயின்ஸ் படித்த மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் வெட்னரி ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டராக முடியும். அது மட்டும் இல்லாத ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், ஆவில், இந்த மாதிரி அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக வெட்னரி கிளினிக், ஹாஸ்பிட்டல்ஸ் இதுவும் நம்ம ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத பெட் ரிலேட்டட் ஃபீடிங் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக தமிழக அரசின் டான்வாஸ் பல்கலைக்கழகத்தில் வெட்னரி சயின்ஸ் அல்லாத வழங்கப்படுற மற்ற படிப்புகளான பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜிஸ், பிஎஸ்சி டெய்ரி டெக்னாலஜிஸ் அண்ட் பிஎஸ்சி போல்ட்ரி டெக்னாலஜி, இந்த படிப்புகளானது 4 வருடங்கள் 10th +2 ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். இந்த கோர்ஸ்களும் 12th மார்க் பேசிக் கட் ஆஃப் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டு அட்மிஷன் நடைபெறுது. இந்த பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி 4 இயர்ஸ் கோர்ஸ் ஆனது கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் FSSAI, FCI, ICAR போன்ற தேர்வுகள் மூலமாக கவர்மெண்ட் அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற நல்ல ஸ்கோப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமுல், நெஸ்லே, ஐடிசி, லிசியஸ், ஜொமேட்டோ போன்ற ஃபுட் ரிலேட்டட் கம்பெனிஸில் வேலைவாய்ப்புகள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி நர்சிங். இந்த கோர்ஸுக்கு அறிமுகமே தேவையில்லை. மருத்துவத்துறையின் முன்கள பணியாளர்கள். 4 வருட இந்த கோர்ஸானது 10th +2 ஸ்ட்ரீமில் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் 200+ இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸில் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது. ப்ரைவேட் காலேஜஸில் 45,000 ஃபீஸாகவும் கவர்மெண்ட் காலேஜஸில் 3,000 மட்டுமே ஃபீஸாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான அட்மிஷனுக்காக நம்ம தமிழக அரசோட tnmedicalselection.net அப்படின்ற வலைதளத்தில் நம்ம அப்ளை செஞ்சு அட்மிஷன் பெற முடியும். பிஎஸ்சி நர்சிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐசியூ நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் நர்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். அது மட்டும் இல்லாத ஏகப்பட்ட அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிபிடி, பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. நமக்கு திடீர்னு ஏற்படுற இன்ஜுரிஸ், இல்னஸ் அண்ட் டிசபிலிட்டிஸுக்கு மேனுவலாகவும் ஸ்பீச் மூலமாகவும் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மூலமாக சரி செய்ய முயற்சிக்கிற இந்த தெரப்பிஸ் தான் இந்த கோர்சஸ். இது 6 மாத இன்டர்ன்ஷிப்போட 4.5 வருட கால படிப்பு. இதுவும் 10th +2 ஸ்ட்ரீமில் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் தமிழக அரசின் tnmedicalselection.net அப்படின்ற தளத்தில் நம்ம அப்ளை பண்ணணும். 12th மார்க் பேசிக்கில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் அட்மிஷன் நடைபெறுகிறது. இது
தமிழக அரசின் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமல்லாமல் சிஎம்சி வெல்லூர், எஸ்ஆர்எம், விநாயகா, ஸ்ரீ பாலாஜி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, கேஎம்சி போன்ற காலேஜஸில் இந்த கோர்சஸ் வழங்கப்படுது. இது நம்ம படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ரயில்வே, ஆர்மி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸ். மருத்துவர்களுக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் டெக்னிக்கல் வைஸ் துணையாக நிற்கிறது தான் இந்த பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸ். தமிழக அரசு மெடிக்கல் காலேஜஸில் வழங்கப்படுற பேராமெடிக்கல் கோர்சஸ் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசிக்கல் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. இதுக்கு 10+2 ஸ்ட்ரீமில் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ண முடியும். இதுக்காக இந்த அட்மிஷனுக்காகவும் நம்ம தமிழக அரசோட TNMedicalSelection.net அப்படின்ற இணையதளத்தில் போய் நம்ம அப்ளை பண்ணி 12th மார்க்ஸ் பேசிக்கில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டு அட்மிஷன் நடைபெறும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது IIRSC, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்திய அரசோட நல்ல ஒரு ப்ரீமியமான இன்ஸ்டியூட். ஆராய்ச்சி படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாணவர்கள் இதை கண்டிப்பாக பர்சியூ பண்ணணும். 10+2 அப்படின்ற ஸ்ட்ரீமில் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ண முடியும். 12th மார்க்ஸ் மினிமம் 60% இருக்கணும். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றத அட்டன் பண்ணி அதோட ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது. 5 years பிஎஸ்சி எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ். இது இந்தியா முழுவதும் 2363 சீட்ஸ் இருக்குது. பரவலாக போபால், கொல்கத்தா, மொஹாலி, பூனே, திருவனந்தபுரம், திருப்பதி, பெஹம்பூர் போன்ற 7 நகரங்களில் இந்த IIRSC நிறுவனங்கள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி அக்ரி. பிஎஸ்சி அக்ரி அப்படின்ற இந்த படிப்பு 4 வருட படிப்பாக இருக்குது. 10+2 ஸ்ட்ரீமில் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் இல்லாத சில ப்ரைவேட் காலேஜஸும் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான அட்மிஷனுக்காக நம்ம TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்ற இணையதளத்தில் நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட 12th மார்க் பேசிக்கில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டு அட்மிஷன் நடைபெறுது. தமிழக அரசோட கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் இல்லாமல் PGP காலேஜ் நாமக்கல், குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈரோடு, காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் போன்ற கல்லூரிகளும் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுது. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ICAR, FCI, NABARD போன்ற எக்ஸாம்ஸ் மூலமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர்ஸ், சீட், ஃபார்ம் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது BFSC, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ். ஃபிஷரிஸ் பற்றி படிக்க போகிற இந்த படிப்பானது 4 years கோர்ஸ். 10+2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை எடுத்து படிக்க முடியும். இதுக்காக TNJFU தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி அப்படின்ற பல்கலைக்கழகத்துக்கு கீழே சுமார் 4 கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் இல்லை. டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம், ஃபிஷரி
காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, ஃபிஷரி காலேஜ் மயிலாடி கன்னியாகுமரி, ஃபிஷரிஸ் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எம்ஜிஆர் பொன்னேரி போன்ற காலேஜஸில் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது. இதுக்காக இந்த காலேஜஸ்க்கான அட்மிஷன் டிஎன்ஜேஎஃப்யூ என்ற இணையத்தில் அப்ளை பண்ணி 12th மார்க் பேசிக்கில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்ட அட்மிஷன் நடைபெறுது. இந்த ஃபிஷரி கோர்ஸ் பிஎஃப்எஸ்சி முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிஷரிஸ் ஆஃபீஸர்ஸாக இன்ஸ்பெக்டர் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் இன் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஎஃப்டிஓ ஏஎஃப்டிஓவாக அக்வா கல்ச்சர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ஜாப்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. ஃபிஷரிஸ் ஃபீல்டு ஆஃபீஸராக பேங்க்கில் ஒர்க் பண்ண முடியும். ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர், ஃபிஷரிஸ் கன்சல்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே எங்கே ஸ்கோப் இருக்குன்னு தேடி ஒரு குறிப்பிட்ட கோர்ஸில் மட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 வேக்கண்ட் இருக்கிற அந்த ஜாபில் 1,00,000 பேர் போய் சேர்றோம். இப்போ அதனால் பேசிக்கலி அதோட சக்ஸஸ் ரேஷியோ கம்மியாயிடுது. அதுவே நம்ம இது போல் ரேர் கோர்சஸ் நம்ம படிக்கும்போது 1000 பிளேஸ்மெண்ட் இருந்தால் கூட அதில் 500 தான் படித்து வெளியே வர்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வேலைவாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பிரகாசமாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸான நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது இது மாதிரி யோசித்து ஒரு ரேர் குரூப்பாக அதில் ஸ்பெஷலைஸ் ஆகிறதுக்கு நம்ம வசதி செய்து கொடுத்தா மாணவர்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி.